தேசிய அரசாங்கம் என்பது வெறும் கண்டுடைப்பே என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் மக்களை தெளிவூட்டும் துண்டு பிரசுரங்களை இன்று விநியோகித்தனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த 100 நாள் அரசாங்கம் என்பது நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கும் பலவீனமான அரசாங்கம் என இதன் போது கூறினார். இந்த 100 நாள் அரசாங்கம் என்பது இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பலவீனமான அரசாங்கம். அரசாங்கம் பலவீனம் அடைகின்ற போது மாத்திரமே மக்களது உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றன, வெல்லப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த பலவீனமான அரசாங்கத்தின் கீழ் இந்த 100 நாட்களில் குறைந்தபட்சம் மக்களது ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு, மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அதில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த தேசிய அரசாங்கம் என்பது வெறுமனே ஒரு கண் துடைப்பு, அது மாத்திரமல்ல மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடு. இந்த தேசிய அரசாங்கம் என்பது கள்ளர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரணை தவிர வேறு எதுவும் அல்ல. மக்களது விருப்புக்கு மாறான, மக்களது ஆணைக்கு மாறானது, மக்களது விருப்புகளை உதாசீனம் செய்ததாகும்.